இங்க பாருங்க அப்படிங்க வானே முன்ன கிணற பாருங்க எப்படி மேல அடக்கு ஒரு அடி கீழே தண்ணி தான். வயல் தான் வயல், நம்பர் 1 வயல். 24 லட்சம் ரூபாய்க்கு 70 சென்ட் இடம், தனி தோட்டம், தென்னை மரம் போட்டு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த இடத்த எடுங்க. வாத்தியார் டீச்சர் யாரும் பார்த்துட்டீங்கன்னா உடனே வாங்க, உடனே முடிச்சிடலாம். தெளிவாக இருக்குது டாக்குமெண்ட்டு. உடனே டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பி வைக்கும், ஓனர் பண்ண உட்கார வைக்கும், நேர்மையாக பண்ணி தரோம். தென்காசியிலேருந்து 10 கிலோமீட்டர் வந்தால் போதுங்க ஒரு தனி கிணறு. எப்படி இருக்கு பாருங்க. இது கிணறு கிடையாது, என்ன இருக்கு பாருங்க. நம்ம கிணறு என்ன இருக்கு பாருங்க. இது பக்கத்தில் இருக்கதான் வயல். மொத்தம் 70 சென்ட் இடம், 24 லட்சம் ரூபா. நேரடி ஓனர். எப்படி இருக்கு இடம் அப்படிங்க வானே முன்ன கிணற பாருங்க எப்படி மேல அடக்கு ஒரு அடி கீழே தண்ணி தான். செழிப்பான இடம், மல்லி போட்டிருக்க இடம் ஃபுல்லும் நம்ம இடம் தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா இப்போ தான் வச்சிருக்கு, ஒரு 75 கன்று வச்சிருக்கு. மொத்தம் 70 சென்ட் பட்டா இடம், தனி பட்டா, டாக்குமெண்ட்டு க்ளீனாக இருக்குது. ஆனால் 80 சென்ட் இடம் இருக்கும். மொத்தம் 70 சென்ட் பட்டாவில் இருக்குது பாருங்கள். சூரியகாந்தி புலம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த டூரிஸ்ட் பிளேஸாகவே வைக்கலாம். மெயினாக ப்ராப்பராக வேனே வந்துடும், அதான் மெயின். தெளிவான இடம். பக்கத்தில் இந்த சைடு பார்த்தா நரசிம்மர் கோவில், இந்த சைடு பார்த்தா நம்ம சிவன் கோவில், ஃபேமஸான கோவில். நம்ம பாவூர்சத்திரத்துலேருந்து சுரண்டை போகிற ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 400 மீட்ரு வந்தாலே போதும். கரை அடி பாதம், ப்ராப்பரான பாதம், டிராக்டரு எல்லாமே நம்ம இடத்துக்கு வந்துடும். இடத்துக்குள்ளே வந்துடும். கரை ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடிக்கு மேலே தெளிவாக செழிப்பு. எப்போவுமே தண்ணி வற்றாது. தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம கிணத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் மோட்ரு இருக்குது ஸ்பெஷலாக. அது தேவை, யூஸே ஆகாது. 99% யூஸ் ஆகாது. குளத்து பாசனம் நம்ம வயலை தாண்டி தான் அவ்வளோ வயலுக்கும் போகணும். நம்ம கொஞ்சம் கிணற மட்டும் சுற்றி கட்டி ரெடி பண்ணிட்டீங்களேன், ஸ்விம்மிங் பூல் மாரி இருக்கும். தண்ணி எப்பவும் 24 ஹவர்ஸ் மேலே கிடக்கும். அப்படி தென்னை தோப்பாயிரும். எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்குன்னு தனி கிணறு, ஜம்முன்னு ஒரு இடம். நம்ம இடம் பாருங்கள், மல்லி போட்டிருக்காங்க. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று இப்போ தான் வச்சு விட்ருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தெளிவாக வளர்ந்து நிற்கி. அதேமாரி நமக்கும் வளர்ந்து நல்லா சரியாக உள்ள காய்ப்பு வைக்கும், ஈல்டு தரும். ஒரு இல்லாத இடம், கண்ணை மூடிட்டு எடுத்து போடலான்னா அந்த இடத்த எடுத்து போடலாம்.